ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கிச்சனில் ரொம்ப எசென்ஷியலான ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. என்னடா இதுக்கெல்லாம் வீடியோவானு நினைப்பீங்க. இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதானு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில சின்ன விஷயம், ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். எந்த ப்ரொப்போர்ஷனில் இஞ்சியும் பூண்டையும் எடுக்கணும், ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி அரைக்கணும், அதே இது ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி அரைக்கணும், 6 மாதம் ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி அரைக்கணும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இஞ்சியும் பூண்டையும் எந்தெந்த ப்ரொப்போர்ஷனில் எடுக்கணும்னு பார்த்துடலாம். எப்போவுமே பூண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி இஞ்சி எடுக்கணும். அதாவது இஞ்சி அளவோட டபுள் மடங்கு பூண்டு இருக்கணும். 1:2 ரேஷியோ. இஞ்சியை அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். ஏன்னா பூண்டை கம்பேர் பண்ணும் போதில் இஞ்சியோட அரோமா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக இருக்கணும். இஞ்சியில் எந்தவித சுருக்கமும் இருக்கக்கூடாது. அதோட இஞ்சி நல்லா வெயிட்டாக இருக்கணும். இஞ்சி நாள் ஆக ஆக காத்தா ஆகிடும். பூண்டு எந்த வகை பூண்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மலைப்பூண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுத்துக்குமே தோல் கண்டிப்பாக எடுக்கணும். தோலோட போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல இஞ்சியை சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டை சேர்த்துடலாம். 4லேருந்து 5 நாள் வரைக்கும் மட்டும் எனக்கு ஸ்டோர் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை எனக்கு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் உப்பு சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு எண்ணெயும் ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ். அதோட இஞ்சி பூண்டு விழுது பச்சையாகாமையும் பார்த்துக்கும். இந்த விழுதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 6 மாதம் வரைக்கும் எனக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சியையும் பூண்டையும் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா விழுதை அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி அரைச்ச விழுதை சேர்த்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். வேணுங்கிறப்ப 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்துட்டு திரும்பியும் ஃப்ரீசர்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.